அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி கோவை வருகிறார். கோவையில் செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறார். வாக்கு எண்ணும் மையத்தில் அடிக்கடி கேமராக்கள் செயல்படாமல் போவது மிகப்பெரிய அளவில் சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பில் சொல்றார். 1.5 கோடி தொண்டர்களின் தலைவியாக வாழ்ந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழ்ந்த இடம் கொடநாடு பங்களா தமிழகத்தை பொறுத்தளவுல 2வது தலைமைச் செயலகமாக செயல்பட்டது. அந்த அம்மா மறைவுக்கு பிறகு அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல கொலை கொள்ளை எல்லாமே நடந்தது. அப்போது கேமராக்கள் எல்லாமே அணைக்கப்பட்டது, மின்சாரங்கள் துண்டிக்கப்பட்டது. பல பேர் தற்கொலைங்கிற பேர்ல கொலையும் நடந்ததுக்கு தான் பத்திரிகை செய்தியிலையும் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார். கையில் காவல்துறையை வைத்து கொண்டு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அறிக்கையில் நாங்கள் தாக்கல் பண்ணிட்டோம், நாங்கள் கைது பண்ணிட்டோம் அப்படிங்கிற பெயரளவுல தான் அந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு பற்றிய விசாரணை எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்தது. அதன் பிறகு 2021 சட்டசபை தேர்தலில் திமுக மிகப்பெரிய வாக்குறுதியாக கொடுத்தது என்ன அப்படின்னா, கொடநாடு பங்களாவில் கொலை கொள்ளை நடத்திய அந்த குற்றவாளிகளை நாங்கள் 90 நாட்களுக்குள்ள அவங்கள கண்டுபிடிச்சு நீதியின்பால் நிப்பாட்டி நாங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு தண்டனையை வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு வாக்குறுதியாக கொடுத்தாங்க. ஆனால் 900 நாட்கள் ஆகியும் இதுவரையும் திமுகவினுடைய அரசானது அதை எந்த நிலைமையில இருக்குன்னு கூட மக்களுக்கு தெரியப்படுத்தலை. யாருமே தண்டிக்கப்படலை. விசாரணை கேட்டா விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 8 வருடங்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு. அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு ஸ்தம்பிக்கிறது மாதிரி மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களே, இந்த வாக்குறுதி என்னாச்சு அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய அரசை எதிர்த்து மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடத்தினாங்க. தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. அப்போது தொண்டர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உயிரை கொடுத்து அம்மா அவர்கள் 2வது முறையாக ஆட்சியை கொடுத்துட்டு போனாங்க. அம்மா கொடுத்த அந்த ஆட்சியில தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிறாரு. எங்களுக்கெல்லாம் தெய்வமாக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வீட்டில் ஒரு கொலை கொள்ளை நடந்திருக்கு. திமுக அரசை எடுத்து ஏன் போராட்டம் நடத்தல அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி மேல மிகப்பெரிய கோபத்துல இருந்தாங்க. அதே கோபம் இன்றும் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மீது இருக்குது. கொடநாடு பங்களாவையும் என்னையும் இணைச்சு பல பேர் பேசுறாங்க. யாரும் பேசாத அளவுக்கு நீங்க தடை விதிக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்டுப்படி ஏற தெரிஞ்ச எடப்பாடி பழனிசாமி ஏன் கொடநாடு பங்களாவில் நடந்த கொலை குற்றவாளிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு இதுவரையிலும் சட்டசபையில் பேசினதே கிடையாது. கொடநாடு பங்களாவில் நடந்த கொலை கொள்ளை பற்றி ஒரு போராட்டம் நடத்த கிடையாது. ஆனா புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொதுச் செயலாளர் பதவி மட்டும் தனக்கு வேணும்னு சொல்லிட்டு கழகத்தையே 2ஆக பிளந்துட்டாரு. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நம்மளும் செய்தியாளரை சந்திச்சு ஏதாவது ஒன்று சொல்லணுங்கிறதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, இதே வாக்கு எண்ணும் மையத்தில் அடிக்கடி கேமராக்கள் செயலிழந்து போகுது அப்படிங்கிறாரு. ஒன்று தான் தொண்டர்களுக்கான பதிவா இதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இன்று கேமரா செயல்படலைன்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு மின்சாரங்கள் அணைக்கப்படுகிறது, கேமராக்கள் செயலிழக்கப்படுகிறது, கொலை கொள்ளை நடக்கப்படுகிறது. அந்த கேமராவை பராமரித்து வந்த அந்த ஊழியர்கள் மர்மமான முறையில செத்து போறாங்க. இதுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எதற்குமே குரல் கொடுக்காதவர். இன்னைக்கு வாக்கு எண்ணும் மையத்தில் கேமரா செயலிழந்து போகுதுன்னு சொல்லி குரல் கொடுக்கிறது மிகப்பெரிய வேடிக்கையா இருக்கிறது. இன்னைக்கு அதிமுக எந்த நிலைமையில போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கொடநாடு பங்களாவில் நடந்த கொலை கொள்ளைக்கு தகுந்த நீதி கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு திமுக அரசை எதிர்த்து போராட்டம் நடத்தும் போது எடப்பாடி பழனிசாமி போராட்டம் நடத்தியிருந்தாருன்னா அம்மாவுக்காகவும் அம்மா விசுவாசியா இருக்காருன்னு நம்ம சொல்லலாம். கொடநாட்டில் நடந்த கொலை கொள்ளையை பத்தி எடப்பாடி பழனிசாமி இதுவரையிலும் எந்த விதமான போராட்டமும் நடத்தாது ஏன் அப்படிங்கிறதா தொண்டர்களுடைய கேள்வியா இருக்கு. இந்த கேமராக்கள் செயலிழப்பும் எடப்பாடி பழனிசாமியினுடைய செய்தியாளர் சந்திப்பும் இது நமக்கு பார்க்கறது வேடிக்கையா தான் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.